الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அல்லாஹ் தஆலாவுடைய அருளால் இந்த பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய குர்ஆனுக்கான விரிவுரை வகுப்பிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நல்ல சந்தர்ப்பத்தில் சூரா அல்-பக்ராவின் விளக்கங்களை, விரிவுரைகளை தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்லாஹ்வின் அருளால் சுமாராக அலிஃப் லாம் மீம் ஜுஸு என்று சொல்லப்படுகிற அந்த முதலாம் ஜுஸுவினுடைய வசனங்கள் ஒரு பெரும்பகுதியை நாம் முடித்துவிட்டோம். என்று நாம் இரண்டாம் ஜுஸுவின் முதலாம் வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது எல்லாமே சூரா பக்ரா தான். குர்ஆன் 30 ஜுஸுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் இரண்டாவது ஜுஸு சயக்கூடு என்று ஆரம்பமாகும். அது சூரா அல் பக்ராவினுடைய 142வது வசனம். அந்த வசனம் அது பற்றிய ஒரு அறிமுகத்தை சொல்லிவிட்டு நான் அந்த வசனத்துடைய கருத்து விளக்கத்திற்கு வருகிறேன். அது கிபிலா மாற்றப்பட்ட அந்த வரலாற்றை ஒட்டி அல்லாஹ் முஃமின்களுக்கு சொல்கிற சில வழிகாட்டல், சில தெளிவூட்டல்கள் அந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற படிக்கிற மாணவர்கள் அறிய வேண்டிய ஒரு பகுதி தான் சொல்லுவாங்க நாசிக் மன்சூக். என்னது நாசிக் மன்சூக் என்று சொல்வது? மாற்றும் வசனம், மாற்றப்பட்ட வசனம். அதாவது எப்படி இஸ்லாம் வந்து ஏனைய வேதங்கள், சட்டங்களை இஸ்லாம் வந்து மாற்றியதோ அதே போல இஸ்லாத்துக்குள்ளும் சில சட்டங்கள், ஆரம்பத்தில் உள்ள சட்டங்கள் பின்னால் வந்த சட்டங்கள் மூலமாக மாற்றப்பட்டுள்ளது. அது அல்லாஹ் தஆலா திருமறை அல்-குர்ஆனில் சொல்றான், நாம் சிலரை மாற்றுவோம், அதை விட வேறு சிறந்த சட்டத்தை கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய விருப்பம், நாட்டத்தை கொண்டது. சில விஷயங்கள் உள்ளன, ஒரே அடியாக அதை கொண்டு வர முடியாது, கட்டம் கட்டமாகத்தான் கொண்டு வர முடியும். அதனால அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லியிருப்பான், பிறகு அந்த சட்டத்தை மாற்றுவான். மாற்றும் போது நாம் இது என்ன முதல் ஒரு சட்டம், இப்ப என்ன ஒரு சட்டம், அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இரண்டாவது சட்டத்தை முதல் சொல்லியிருக்கலாம் தானே என்று நாம் யோசிக்க கூடாது, தடுமாறக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது. இதுவும் ஒரு சோதனை தான். முஃமின்களுடைய ஈமானை சோதிப்பதற்கு இதுவும் ஒரு சோதனையாக அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் வைத்துள்ளான் என்பதைத்தான் அது காட்டுகின்றது. அப்ப முஃமின்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் மாற்றினால் மாற்றப்பட்டதை விட்டுவிட்டு மாற்றிய சட்டத்தை அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது சந்தேகம் கொள்ள மாட்டாங்க, தடுமாற மாட்டாங்க. அவங்க அதை உறுதியாக நம்புவாங்க, அவர்கள் கொடுப்பாங்க. அப்படியான மாற்றப்பட்ட ஒரு சம்பவம் தான், சட்டம் தான் இந்த கிபிலாவை மாற்றினது. அப்ப ஏற்கனவே அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் தானே, காபாவை பார்த்து தொழுங்கள், நோக்கி தொழுங்கள். கொஞ்ச காலம் விட்டுட்டு ஏன் அல்லாஹ் தஆலா பிறகு அதை மாற்றுகின்றான்? அது ஒரு சோதனை தான். அப்ப மாற்றப்பட்ட போது நடந்த சில விஷயங்களை ஒட்டிதான் இந்த சயக்கூடு சுபஹா என்கிற அந்த வசனம் அருளப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதாவது மக்கா காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளை,
மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழ வேண்டும். அது சொல்ற அது கிபிலத்துல் அன்பியா, நபிமார்களின் கிபிலா. காபா கிபிலத்து இப்ராஹிம், நபிமார்களின் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிபிலா என்று சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே இயல்பான ஒரு விருப்பம் அந்த காபாவை நோக்கி தொழ வேண்டும். அதனால அவங்க மக்கா காலத்தில் என்ன செய்வாங்க என்றால் பைன ருக்னை, அதாவது ஹஜருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கும் இடைப்பட்ட இடத்தில் நின்று தொழுவார்கள். அப்படி தொழுதால் ஒரே நேரத்தில் காபாவை முன்னோக்கலாம், அக்ஸாவை முன்னோக்கலாம். அப்ப அக்ஸா இருக்கிற திசையில் காபாவுக்கு நேராக நிற்பார்கள். அப்ப இரண்டும் ஒரே நேரத்தில் நிறைவேறும். மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் மக்கா வேறு திசை, மஸ்ஜிதுல் அக்ஸா எதிர் திசை. இரண்டையும் ஒரே நேரத்தில் நோக்க முடியாது. அதனாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கு பக்கமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதாவது தெற்கு பக்கமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட சஹீஹ் புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ் பிரகாரம் 16, இன்னும் சில அறிவிப்புகள்ல 17 மாதங்கள் அப்படித்தான் தொழுது கொண்டிருந்தார். ஆனா அவங்களோட விருப்பம் காபாவை நோக்கி நாம் மாறிவிட வேண்டும், காபாவை நோக்கி மாறிவிட வேண்டும். அது அல்லாஹ் தஆலா இந்த சயபூலு என்கிற இந்த வசனத்துக்கு அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் சொல்றான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நபியே நீங்கள் அடிக்கடி வானை நோக்கி நீங்கள் உங்கள் தலையை முகத்தை உயர்த்தி இந்த காபா மாற்றப்படுகிற காபாவை நோக்கி மாறுகிற அந்த அனுமதி வராதா என்று நீங்கள் அடிக்கடி வானை நோக்குவதை நாம் அறிவோம். இப்போது நீங்கள் காபாவை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்கள், அதை நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியின் விருப்பத்தை உங்கள் இறைவன் நிறைவேற்றுகிறான் என்ற அர்த்தத்திலேயே அந்த வசனம் அருளப்படுகிறது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகைக்கு முன்னால் தான் அந்த வசனம், அந்த கட்டளை வருது. இதுல ஒரு விஷயம் என்னென்றால், நபி மார்க்கம் என்று எதை செய்வதாக இருந்தாலும், அது நல்ல விஷயமா இருந்தாலும் யாரின் கட்டளை பிரகாரம் செய்வார்கள்? அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் தான் செய்வார்கள் என்பது அதுக்காக. இவ்வளவு பெரிய கிபிலாவை காபாவை முன்னோக்கிறதுக்கும் அவங்க அல்லாஹ்வின் உத்தரவு வரைக்கும் தான் காத்து கொண்டிருக்காங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால இந்த யூதர்கள் ஒரு விஷயத்தை கூட முன் வச்சாங்க. என்ன? எங்கட திசையைத்தான் முஸ்லிம்களை நோக்கி தொழுகிறார்கள். அதாவது யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுவார்கள், கிறிஸ்தவர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனை நோக்கித்தான் வணக்கங்களை நிறைவேற்றுவார்கள். இப்ப எல்லாம் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசப்படணும் என்று இருக்கிறார். மதீனாவுக்கு வந்தோடனே அந்த ஆசை இன்னும் கூடுது. எல்லாம் ஒரு திசையில் நாம் காபாவை நோக்கி திரும்ப வேண்டும். அது கிபிலத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிபிலா. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் பைத் லஹம் சொல்லுவாங்க. இப்போது அது பாலஸ்தீனில் இருக்கிறது, இப்பயும் அதே பேர் இருக்கிறது. அதை நோக்குவார்கள். யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்குவார்கள். அதுல விசேஷமாக அந்த குப்பத்து சஹ்ரான்னு சொல்லப்படுகிற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி, அது பெரிய நிலப்பரப்பை கொண்டது. அதுல ஒரு தொகுதி தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு நாம விளங்கி வைத்திருக்கிற நம்முடைய ஊர்ல கட்டப்பட்டிருக்கிற அதே வடிவிலான அதுக்கு மஸ்ஜித் குப்பத்து சஹ்ரான்னு சொல்லுவோம். அந்த சஹ்ரான் ஒரு பெரும் கல், ஒரு சின்ன மலை குன்று இருக்கிற சஹ்ரா என்றார். அதை நோக்குவார்கள் யூதர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எண்ணம் எல்லாம் நோக்கம் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸா, இப்ப இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா குபத்து சஹ்ரா பள்ளிக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி, அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி தொழுதார்கள். அப்ப இப்படி தொழுத போதுதான் யூதர்கள் சொன்னாங்க, என்கிற திசையைத்தான் முஸ்லிம்கள் நோக்கி தொழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஆசை வந்துச்சு, நாம மாறோடும் அடிக்கடி வானை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் கிட்டத்தட்ட மதீனாவுக்கு 16 மாதங்கள், இன்னும் சில அறிவிப்புகள்ல 17 மாதங்கள் கடந்ததற்கால
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, வஹீயின் மூலமாக அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது, நீங்கள் திரும்புங்கள். அசர் தொழுகைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை நோக்கி தொழுதார். இப்படி தொழுத உடனே தான் இப்ப குழப்பம் வருது. குழப்பம் என்றால் முஸ்லிம்களுக்கு, மோமின்களுக்கு, சஹாபாக்களுக்கு எதிர்த்தரப்பாக விமர்சனம் வருது. அங்கை தொழுவர், இஞ்சை தொழுவர், கொஞ்ச காலத்துக்கு இஞ்சால தொழுவர், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இஞ்சால தொழுவர், இந்த விளையாட்டு போல இருக்கிற மார்க்கம் எந்த மாதிரி பேச தொடங்கினாங்க. முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, மார்க்கம் ஸ்ட்ராங் இல்லை, தடுமாற்றம், அங்க கொஞ்ச காலம் இங்க கொஞ்ச காலம். முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, முஷ்ரிக்கீன்கள் தான் சிலை வணங்கிகள், மக்காவாசிகள், மதீனாவுடைய சிலை வணங்கிகள். இப்ப நம்மட வரைக்கும் வந்துட்டாங்க. இவ்வளவு நாளும் வேதக்காராக்கள் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நின்றாங்க, இப்ப காபாவை நோக்கிட்டாங்க. காபா நம்முட மக்காவாசிகள், எனவே இனி நம்முட திசைக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நிலையில மார்க்கத்தையும் மாற்றுவாங்க. அப்படி பேசினாங்க. பாருங்க எப்படியெல்லாம் அந்த பேச்சு சோதனை வரும். எனவேதான் சில நேரங்கள்ல ஃபத்வாக்கள் இல்ல. இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. சில நேரம் சில ஃபத்வாக்கள் ஆரம்பத்துல ஃபத்வா குழு தனிநபர்கள் சிறுபிள்ளைத்தனமாக இன்றை கொண்டு நாளை கொண்டு சொல்லுவாங்க. ஆர்வ கோளாறுல சின்ன உலமாக்கள் அவசரப்படுறாக்கள், அது நாளை கொண்டு இன்றை கொண்டு அது மாறும். அதை சொல்லல. ஃபத்வா குழுக்கள் இருக்கிறது. ஃபத்வா வழங்குற அதிகாரம் உள்ள ஃபத்வா குழுக்களை மூத்த அறிஞர்கள் அவை. அவங்க கூட ஒரு காலத்துல ஒரு ஒன்றுக்கு ஆகும் என்ற பத்திரம் வழங்கியிருப்பாங்க, அல்லது ஆகாது என்று வழங்கியிருப்பாங்க. கால ஓட்டத்தில் சூழல், நாம் வாழும் சூழல், பிரச்சனை கருத்தில் கொண்டு ஆகும் என்று வழங்கியிருப்பாங்க பிற்பட்ட காலங்களில். இப்ப நாம தடுமாறல. இப்படித்தான் உலமாக்கள், இப்படித்தான் காலத்துக்கு கேட்ட பத்துவா தான். அப்படியா? அது சில நேரங்களில் சில சட்டங்கள் கால நேரங்களை பொறுத்து சில நேரம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அதுக்கு நிறைய உதாரணங்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ அவங்களுக்கு எப்படி இருக்கின்ற கவுலும் கதீம் கவுலும் ஜதீத் என்று இருக்கு. அவங்க ஆரம்ப காலத்துல சொன்ன பத்துவா என்றும் பிற்பட்ட காலங்களில் சொன்ன பத்துவா 75% ஆரம்பத்தில் சொன்னதை விட மாற்றமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப இமாம் ஷாஃபிஈ கொஞ்ச காலம் ஒரு பத்துவா, பிற்பட்ட காலங்களில் இன்னொரு பத்துவா அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்க என்ற அர்த்தமா? இல்ல அவங்கள அந்த நேரம் அவங்களுக்கு உலகங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அந்த நேரம் அவங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள், தரவுகள், விளக்கங்களை வைத்து அந்த நேரம் சொல்லியிருப்பார். பிறகு நாடு நாடாக ஊர் ஊராக போய் மார்க்கத்தை படிக்க படிக்க மக்கள் சூழலை விளங்க விளங்க சிந்தனையில மாற்றம் வருது. அப்ப மோமின்கள் தடுமாற மாட்டாங்க. இப்படித்தான் நாளுக்கு ஒரு பத்துவா என்று விமர்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தக்க தகுதியான மூத்த அவை அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அதை நாம மார்க்கம் படிக்காத மக்கள் நாம அதை அமல்படுத்திட்டு போக வேண்டியதுதான். நாளை மறுமையில அல்லாஹ் நீ ஏன் இவங்களை பின்பற்றினாய், அவங்க சொன்னது தவறு என்று சொல்வானா? இல்ல நம்மளை மன்னிச்சு விடுவானா? அது பிள்ளையா இருந்தா பொதுமக்களை மன்னிச்சு விடுவான். ஏன் மன்னிச்சு விடுவான்? அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கா, நீங்கள் அறியாததை மார்க்கத்தில் உலக விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கான உலகம். மார்க்கத்தில் நீங்கள் அறியாததை அறிந்தவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நமது கடமை அறிந்தவர்களிடம் கேட்பது. கேட்டாச்சு, அமல்படுத்தியாச்சு. நீ குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்க, அவரை நம்பினோம், அந்த குழுவை நம்பினோம், அமல்படுத்தினோம். அவங்க அவ்வளவு செஞ்சிருந்தா, தவறு செஞ்சிருந்தா அவங்கதான் மாட்டுவாங்க.
நாம தப்பு வேர்ட்மெண்ட் செய்திருந்தால், மனம் முரண்டாக செய்திருந்தால், ஏமாற்ற செய்திருந்தால் அது அவங்களுக்கும் அவ்வளவு விசாரிப்பாங்க. இதே மாதிரிதான் பாருங்க இந்த விஷயம். இப்படி ஒரு குழப்பம் வருது. இப்ப மௌனிங்களுக்கு ஒரு தடுமாற்றம், இப்படி கதைக்காங்களே. அதுக்குள்ள கொஞ்சம் பேர் சொன்னாங்கன்னா, அப்ப இதுக்கு முதல் தோன்றதெல்லாம் இப்ப காபாவை நோக்கி தொழுவீங்களே, அப்ப இதுக்கு முதல் அக்ஸாவை நோக்கி தொழுவீர்கள். அப்படி தொழுது கொண்டு எத்தனை பேர் மௌத்தாகி விட்டார்கள். அவங்களோட தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாதா? அந்த கேள்வியும் வந்துச்சு. இப்ப சஹாபாக்களுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு தடுமாற்றம் மாதிரி செய்யறார். இந்த தடுமாற்றத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த சயப்போலிஸ் என்கிற வசனம் அருள பெற்றது. அல்லாஹ் சொல்றான், சயப்போலிஸ் மடையர்கள், சரியாக மொழிபெயர்த்தால் அறிவியல்கள். சபீன் என்று சொல்லப்படுவதுதான் சுபஹா. சபீன் என்றால் மடையனுக்கு தான் அரபுல சொல்றது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிக்கீங்கள், குழப்பர்கள், யூதர்கள், முனாஃபிகீங்கள், இவங்க எல்லாரையும் சொல்றார், இது பற்றி தெளிவில்லாத மடையர்கள். சொல்றாங்க, மாவல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானூ அலைஹா, அவர்கள் ஏற்கனவே இந்த கிப்லாவிலிருந்து இவர்களை திசை திருப்பி விட்டது என்னதான் நடந்ததோ, இவர்களை திருப்பியது எது என்று அவர்கள் மடையர்கள் சொல்கிறார்கள், அறிவியல்கள் சொல்கிறார்கள். நபியீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், திசைகள் கிழக்கு மேற்கு என்பதெல்லாம் அது அல்லாஹ் படைச்சது. அப்படி என்றால் திசைகள் என்பது ஏற்கனவே நீங்க கிழக்கை நோக்கி தொழுகிறீங்க, இப்ப தெற்கை நோக்கி தொழுகிறீர்கள், இப்ப திசை மாறி தொழுகிறீர்கள் என்று சொல்றீங்களே, திசை அல்ல, எல்லா திசையும் அல்லாஹ் படைத்ததுதான், நீங்க படைத்ததல்ல. விஷயம் என்ன இருக்கணும், என்ன திசையை நோக்கினாலும் யாரை தொழுகிறீர்கள், திசையை வழங்குறதில்ல. நாம என்ன திசையை நோக்கி தொழுதாலும் எந்த இறைவனை தொழுகிறீர்கள் அதுதான் முக்கியம். எந்த இறைவன் சொன்ன கட்டளை பிரகாரம் செய்கிறீர்கள் அதுதான் முக்கியம், திசை முக்கியம் அல்ல. திசைகள் எல்லாம் அல்லாஹ் படைத்ததே. சொல்றான், நேரான பாதைக்கு அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கே வழிகாட்டுவான். நேரான பாதையில் ஒன்றுதான் இந்த கிப்லா, அல்லாஹ்வின் கட்டளை. காபாவை நோக்கி செல்வது என்பது இறை கட்டளை. அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு வேணும், அதுக்கு ஈமான் வேணும், உறுதியான நம்பிக்கை வேணும். அதுதான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அதையும் கொடுப்பான். அப்ப இது யூதர்கள், முனாஃபிகீன்கள், முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு பதில். இப்ப அடுத்த வசனத்துல, இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا, அதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. சஹாபாக்கள் அதுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க, இந்த கிப்லா மாற்றப்பட்ட செய்தி கிடைத்தவுடன் எந்த அளவுக்கு அவங்க அடிபணிந்தாங்க என்று அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்கள்ல சுருக்கமா சொல்றதை பார்க்கலாம். அதை நாம இடம் வரும்போது சொல்லுவோம். இப்ப இந்த இரண்டாவது வசனத்துல وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا, உங்களை அல்லாஹ் தஆலா நேர்மையான நியாயமான சமூகமாக ஆக்கியிருக்கிறான். இந்த உம்மத்தை வசத்தன் என்றால் நேர்மையான நியாயமான சமூகமாக ஆக்கியிருக்கிறான். வசத்தன் என்றால் ரெண்டு கருத்து இருக்கிறது, ஒன்று நடுநிலை, இன்னொன்று நேர்மை நியாயம். இரண்டும் இந்த உம்மத்துக்கு பொருந்தும். நடுநிலை, நடுநிலை என்றால் நாம நடுநிலையாக இருக்கிறோம் என்றால் என்ன வந்தாலும் நடுவுல நின்று கொள்கிறோம். நடுநிலை என்பது நீங்க இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பார்த்தால் வழி தவறிய இரண்டு அமைப்புகளுக்கு இரண்டு போக்கு, இரண்டு நடைமுறை, அதற்கு இடையில் மார்க்க சட்டங்கள் இருக்கும், நடுவில் தான் இருக்கும். எப்படி இருக்கும்? உதாரணமாக ரசூலுல்லாஹி அவர்களை பற்றி நீங்கள் எப்படி நம்புறீங்க? நபிமார்களை பற்றி எப்படி நாம் நம்ப வேண்டும்? அவர்கள் இறை தூதர்கள்.
அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள், உன் மாதிரிகள். இது சரி. இன்னொரு சாரார் இருக்காங்க, ரசூல்மார்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அடுத்தது அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆளும் அதிகார அவர்களுக்கு உண்டு. மறைமுகமான விஷயங்கள், மறைவானவை எல்லாம் அவர்களால் அறிய முடியும். பாக்கியங்கள், நியாமத்துக்களை அவங்களால் கொடுக்க முடியும், எடுக்க முடியும். இப்படி ஒரு சாரார் நம்புறாங்க. இன்னொரு சாரார் இருப்பாங்க, நபிமார்களை நம்புற போலதான், மனிதர்கள் தான், அவங்களுக்கு பெரிசா ஒன்றும் இல்லை, அவங்க நம்மளை போல மனிதர்கள், அவங்க அப்படியே கரம் குறைச்சு பேசுவாங்க. இன்னொரு சாரார் அல்லாஹ் இடத்துல வச்சு பார்ப்பாங்க. சரியான கருத்து என்ன? ஆம், மனிதர்கள் தான், ஆனா அவர்கள் எண்ணெய் போன்ற மனிதர்கள் அல்ல. அல்லாஹ்விடமிருந்து வஹீகள், இறை செய்தி பெற்றவர்கள், வேதம் ஒன்று, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். இறை அந்தஸ்தும் அவர்களுக்கு இல்லை, அதே போல சாதாரணமான மனிதனும் இல்லை. பாருங்க, இடையில இருக்கு, சரியாக நடுவுல இருக்கு. அவுலியாக்கள், அவுலியாக்களை நாம் எப்படி நம்புறோம்? அவுலியாக்கள் ஒரு சாரார் சொல்லுவாங்க, அவுலியாக்களே இல்லை, அவுலியாக்கள் என்கிற ஒன்றே இல்லை, ஒரு பெருமை என்ன அப்படின்னு ஒரு சாரார் இருப்பாங்க. இன்னொரு சாரார் அவுலியாக்கள் அவங்க லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பார்க்கிறாங்க. அவுலியாக்கள் அவங்களுக்கு நடந்தது நடக்க போறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவுலியாக்கள் நீங்க வேண்டியது நிறைவேற்றி தரும் ஆற்றல் உள்ளவர்கள். ஒரு சிலாக்கள் அவுலியாக்களே இல்லை, எல்லாரும் புரியணுங்க. இன்னொரு சாரார் அவுலியாக்களை இறைவனுக்கு நிகராக வச்சிருக்காங்க. ரெண்டும் இல்லை. இஸ்லாம் சொல்றது ஆம், அவுலியாக்கள் இருக்கிறார்கள், ஆனா அவர்கள் இறை அந்தஸ்தை பெற முடியாது. சாதாரண மோமினும் அல்ல, இறைவனும் அல்ல, நடுவுல இருக்காங்க. என்ன கருத்து பார்த்தாலும் தான் மார்க்க சட்டங்கள் நடுநிலையானதா இருக்கு. அதான் வசத்தன். இந்த உம்மத்தை, இந்த மார்க்கத்தை பின்பற்ற உம்மத் ஏனைய உம்மத்தினர்கள் சிந்தனைகள் கோட்பாடுகளுக்குள்ள சரியாக நடுநிலையை நடுவுல இருக்கு. அழகான உதாரணம் தான் உலக விஷயங்கள் தான். புகாரில ஒரு ஹதீஸால நாம் அடிக்கடி கற்போம். ஒரு குழு, ஒரு வாலிபர் குழு சாசனத்தை வந்தாங்க. அவங்களோட இபாதத்தை எப்படி இருக்கும், இரவு வணக்கம் எப்படி இருக்கும்னு பார்க்க வந்தாங்களா புகாரில வராங்க. அப்ப அவங்களோட மனைவி மேல சொன்னாங்களா, இப்படி இப்படித்தான் சுவாசம் இருப்பாங்க. அவங்க கேட்டுட்டு போக்குள்ள சொல்லிட்டு போனாங்களா, அப்படி பெருசா அவங்க இல்லாம இல்லையே. புகாரில வர ஹதீஸ அன்னஹும் தகால்லுஹா, நாம் பெருசா நினைச்சிட்டு வந்து நபீத வணக்கம் எல்லாம் கொஞ்சம் தான் என்று பேசிக்கொண்டு வழியில் செல்கிறார்கள். பிறகு அவங்களே சொல்றாங்களா, அது நபிதானே, அவங்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, நாம சாதாரணமான ஆட்கள், நாம அப்படி இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஆள் சொன்னாரா, நான் என்ன திருமணம் முடிக்கிறது, இனி பிரம்மச்சாரியாகவே தான் இருப்பேன், இபாதத்துக்காக முழுமையாக என்ன அர்ப்பணிக்க போவது. இன்னொருவர் சொன்னாரா, நான் இனி இரவில் உறங்குறது, ஒவ்வொரு நாளும் இரவு கூட வணங்குறது, தஹஜ்ஜுத் தான். இன்னொரு சொன்னாரா, நான் இனி பகலில் சாப்பிடுவதில்லை, உண்பதில்லை, ஒவ்வொரு நாளும் நோன்புதான். ஒரு ஆள் திருமணமே முடிக்க மாட்டாராம், ஒரு ஆள் இரவில் உறங்க மாட்டாராம், ஒரு ஆள் பகல்ல சாப்பிட மாட்டாராம். இவர் தொடர்ந்து நோம்பு, அவர் தொடர்ந்து இரவு வணக்கம். நல்ல விஷயம் தான். ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிக்கிறது நல்ல விஷயம். ஒவ்வொரு நாளும் இரவு வணக்கம், இரவு ஊராக தொழுவது நல்ல விஷயம், நல்ல விஷயம் தான். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல அது நல்ல விஷயம். அந்த நடுநிலை இல்லை. இது ஒரு வகையான எல்லை மீறிய போக்குல போகும். அப்படித்தான் இருக்குது. பார்த்தால் ஒன்று இபாதத்தை அறவே இல்லை, இல்ல எடுத்தா உச்சத்துல இருக்காங்க, ஒன்று இருந்தா உச்சத்துல இல்லைன்னா அறவே இல்லை. நிறைய பேர் நிலைமை தான். அதை மார்க்கம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க வீட்டுக்கு வந்தவுடன் சொன்னாங்க, இப்படி வந்து பேசிட்டு போறாங்க, கேட்டாங்க, பேசினாங்க. அம்சாசனம் வந்தாங்க, தொழுவதற்கு பின்னால என் வீட்டுக்கு வந்து இப்படி இப்படி சொன்னவர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஏதோ புரிந்து கொள்ளுது. இப்பதான் அந்த நடுநிலை தான் விளங்கும். நாங்க ஏதோ புரிந்து கொள்ளுங்க. உங்களில் ஆக தக்குவா கூட யாருக்கு கேட்டாங்க? நான் தான். உள்ளட்சம் உங்களில் யாருக்கு மிக அதிகம்? எனக்கு தான். கேட்டுக்கொள்ளுங்க சொன்னாங்க. நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் இரவில் உறங்குறேன் தொழுகிறேன், உறங்குறேன் தொழுகிறேன், ரெண்டுதான் செய்வேன். பகலில் நோன்பிருக்கிறேன், இன்னும் சில தினங்களில் நோன்பின்றி உண்ணுகின்றேன், பருகுகிறேன். பேலன்ஸ் பண்ணும், நடுநிலையா இருக்கும். எல்லா நாளும் உறங்குறதில்லை. இது எல்லை மீறிய போக்கு, இது இஸ்லாத்தில். எனவேதான் சொன்னாங்க, இது என் வழி, என்னுடைய சுன்னத் இதுதான். யார் என் வழியை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அந்த இடத்துல சொன்னாங்க. இஸ்லாமிய வழிகாட்டல் உலக விஷயங்கள்ல இல்லை. நான் அறவை திருமணம் முடிக்க மாட்டேன், நான் உலக விஷயங்கள் ஈடுபட மாட்டேன் இல்ல. இன்னும் சிலாக்கள் அப்படியே உலகத்துல மூழ்கிறது. விவாதத்தில் இல்ல, தொழுதையும் இல்ல, தக்குவாவும் இல்ல, ஒன்று ரெண்டும் பிள்ளை நடுநிலை. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். நடுநிலை சட்டம், எல்லா வழிகாட்டலும் நடுநிலையானதாக இருக்கும் என்பதற்கு இதுதான் உதாரணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு நாளை மறுமையில் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள். ஏன்? நீங்கள் நேர்மையான சமூகம். இப்ப நாம் நேர்மைகளுக்கு கூட நடுநிலை சமூகம், நேர்மையான சமூகம். அதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்ற, ஏனென்றால் நீங்கள் நேர்மை தவறாது, நியாயம் தவறாது நடப்பீர்கள். நாளை மறுமையில் நீங்கள் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு உங்கள் தூதர் சாட்சியாளராக இருப்பார். அது என்னது என்றால், நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா சஹீஹ் புகாரியில இடம்பெற்றுள்ள ஹதீஸா கேட்பான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை எழுப்பி, உங்களுக்கு இறை தூதர்கள் வந்து நமக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகம் அவங்கள உற்சாகம் மறுக்கிறாங்க. மிச்சம் கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க. மறுமையில வந்தவுடன் எல்லாம் உண்மை, சொர்க்கம் நரக உண்மை, இறை தூதர்கள் உண்மை, கேள்வி கணக்கு உண்மை, சிராத் உண்மை, எல்லாம் உண்மை என்று நேரடி காட்சியாக விளங்கி போகும். அந்த இடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் தப்பித்துக் கொள்வதற்கு போய் சொல்வார். எல்லாத்தையும் கண்ட உடனே அப்படி ஒருத்தர் வரலே, மா ஜாஅனா மின் நதீர், எந்த எச்சரிக்கையாளரும் வரலை. இதுக்கு சூரா நூஹை படிச்சு பாருங்க, எப்படியான பிரச்சாரம் நடந்தது, எப்படி அவர்கள் அந்த இறை தூதர்கள் நடந்து கொண்டார்கள் பாருங்க. அங்க வந்து சொல்லுவாங்க, யாரும் வரல. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறார், நீங்க ஒரு சமூகத்தை அழைத்தீர்களா, எட்டி வைத்தீர்களா? எட்டி வைத்தேன் யா அல்லாஹ். உங்களோட சமூகம் மறக்குது, உங்களுக்கு யார் சாட்சி? அப்பதான் சொல்லுவாங்களா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்திற்கு சான்று பண்ணுவார்கள். நாம சாட்சி சொல்லுவோம். நூஹ் வெற்றி வைத்தார், நமக்கு நாம் சொல்வது உண்மை என்று நபிசுவாசனம் சான்று சொல்வார்கள். உண்மை, என் உம்மத்து சொல்வது உண்மை. நீங்கள் நாளை மறுமையில் ஏனைய சமூகத்துக்கு சாட்சியாளராக இருப்பீர்கள். உங்களுக்கு உங்கள் தூதர் சாட்சியாளராக இருப்பார். இப்ப இன்னொரு வார்த்தை வருது, எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி நூஹ் அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எட்டி வைத்தார்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கவில்லையே. எங்கள் இறை தூதர் குர்ஆனில் நாங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்ததாக, எட்டி வைத்ததாக, நீங்கள் மறுத்ததாக எங்கள் இறை தூதர் வழியாக குர்ஆனிலே யா அல்லாஹ் நீ இறக்கி வைத்தாய், அதை நம்பினோம். அந்த சாட்சியை நாங்கள் நேர்மையான சமூகம் இப்போது முன்னால் சமர்ப்பிக்கிறோம் சொல்லுவோம். எனவேதான் சாட்சிகள் நிறுத்தப்படும் நாள், மறுமை நாளுக்கு ஒரு பேர் சாட்சிகள் நிறுத்தப்படும் நாள். இந்த உம்மத்துடைய தனிச்சிறப்பு நேர்மை
நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள். அதை நாம் பாதுகாப்போம். அப்ப இறுதியாக அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது மாற்றத்தை நான் வைத்தது, மாற்றியது நபியே, உங்களை யார் மெய்யாக பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள. இன்றைக்கு ஒரு கருத்து, நாளைக்கு ஒரு கருத்து, இன்னைக்கு ஒரு கிபிலா, நாளைக்கு ஒரு கிபிலா என்று சொல்லி தடுமாறாம நபி சொல்லிட்டாங்க யார் பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. எனவேதான் குபா பள்ளி, மஸ்ஜிதுல் கிபிலத்தை, இந்த இரண்டு பள்ளியிலையும் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் செய்தி போகும். தொழுது கொண்டிருக்கும் போதே திரும்பினார்கள். குபா பள்ளியில, மதீனாவில் இருக்கிற குபா பள்ளியில அசர் தொழுகையில கிபிலா மாற்றப்படுது. அவங்களுக்கு செய்தி போய் சேருது ஃபஜர் தொழுகையில. ஃபஜர் தொழுகையில ருக்கூல இருந்தாங்க. அலா போனால் சொல்ற புகாரில வந்த ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உன்சில அலைஹில் லைலத்துல் குர்ஆன், குர்ஆனில் அருள் பெற்று விட்டது வசனம், கிபிலா காபாவை நோக்கி நீங்கள் திரும்புமாறு. அந்த நிலையில இருந்தே அவர்கள் கிபிலாவுக்கு திரும்பினார்கள், காபாவை நோக்கி திரும்பினார்கள். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்றவுடன் உடனே செய்தார். நம்பகமானவர் செய்தியை சொன்ன உடனே செய்தார். அந்த நபியின் கட்டளைக்கு, அல்லாஹ்வின் கட்டளைக்கு நீங்கள் எந்த அளவு கட்டப்படுவீங்க என்று பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த கிபிலாவை மாற்றினான். அதை மூமின்களை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று மூமின்கள் அல்லாஹ் இன்னும் உறுதிப்படுத்துறத இந்த வசனத்துல பார்க்கலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல வரும் கிபிலா மாற்றம் தான். ஆனா அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு பாடங்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதுல ரெண்டு விஷயம் தான். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்று வரும்போது ஒரு மூமின் முதலாவது செவிமடுக்கணும், கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அல்லாஹ் சொல்றான், நபி சொல்றாங்க, முதல் காது கொடுத்து கேட்கணும், பெருமை அடிக்க கூடாது. ரெண்டாவது ஏற்கணும், அது நபி சொல்லிட்டாங்க சரி. மூணாவது அதை அமல்படுத்தணும், கட்டுப்படும். சில நேரம் மூமினுடைய பலவீனத்தால் லேட் ஆகலாம். சரி, கட்டுப்படுவோம். முதலாவது சொல்லும் இரண்டும் முதல் கேட்கணும், ஈமானுடைய அடையாளம். இரண்டாவது ஏற்கணும் உள்ளத்தால், சரி. அடுத்தது அமல்படுத்துவதற்கு முயற்சிக்கணும், பெருமை அடிக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி வராது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த நிலைக்கு போயிடக் கூடாது. அது இந்த பாடம் கிபிலாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தர பாடம். மூமின்கள் கட்டுப்படுவாங்க என்பது. ஆகவே அன்புக்குரியவர்களை அல்லாஹ், அதே போல இரண்டாவது விஷயம் தான், சில வேளை சில சட்டங்கள், சில பத்துவாக்கள் மாறும். நாம விமர்சிக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது. தகுதியானவர்களிடமிருந்து வருகிற போது அவசரப்படக்கூடாது. சில மாற்றங்கள் பத்துவாக்களை நிகழும் தான். எனவே குறை கூறுறது, விமர்சிக்கிறது, அவங்களோட ஆய்வுல நாங்கள் சந்தேகம் போடுறது, இதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்லவா சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படியான வசனங்கள்ல இருந்து படிப்பினை பெற்ற, படிப்பினை பெறுகிற பக்குவத்தையும் நல்ல உள்ளத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.